செங்கோட்டையை தமிழ்நாட்டுடன் இணைப்பதற்கான போராட்டத்தை முன்னின்று நடத்திய தியாக செம்மல் சட்டநாத கரையாளரை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்து அழகு பார்த்த தொகுதிதான் தென்காசி. அழகிய அருவிகளின் தாயகமாக திகழும் இந்த தொகுதி 1952 தொடங்கி இதுவரை 16 முறை தேர்தலை சந்தித்திருக்கு. இதுல அதிகபட்சமாக காங்கிரஸ் 8 முறையும், அதிமுக 3 முறையும், திமுக 2 முறையும், தமாக சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் சுயேட்சை தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், கானா என்றழைக்கப்பட்ட கருப்புசாமி பாண்டியன், நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் தென்காசி தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டாங்க. இங்கு நாடார் சமூகத்தினர் 27 விழுக்காடும், மறவர் 21 விழுக்காடும், பள்ளர், பறையர் சமூகங்களை சேர்ந்தவர்கள் கணிசமான எண்ணிக்கையிலும் இருக்காங்க. இவர்கள் தவிர இஸ்லாமியர், யாதவர், மூப்பனார் உள்ளிட்ட பல்வேறு சாதியினரும் பரவலாக வசிக்கிறாங்க. நாடார் அல்லது மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் தென்காசியில பெரும்பாலும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுறாங்க. தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் காங்கிரசின் பழனி நாடார் மறுபடியும் களம் காண முனைப்பு காட்டி வராரு. தனக்கு வாய்ப்பு கிடைக்கலைனா சுரண்டை நகர்மன்ற தலைவராக இருக்கும் தனது மகன் வள்ளிமுருகனுக்கு சீட்டு பெற பழனி காய் நகர்கிறாரு. அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏ செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்பட்டது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பழனிக்கு 89,315 வாக்குகளும், அவருக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுகவின் செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுக்கு 88,945 வாக்குகளும் கிடைத்தது. வெற்றி வாக்கு வித்தியாசம் வெறும் 370 ஓட்டுகள் தான். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வின்சென்ட் ராஜு 15,000 வாக்குகளை பெற்றாரு. வரும் தேர்தலில் தாவேகா போட்டியிடுறதுனால வாக்குகள் சிதறும் என்பதுல சந்தேகம் இல்லை. இருந்தாலும் திமுக அதிமுக கூட்டணி இடையேதான் போட்டி நிலவும்னு கணிக்கப்பட்டது.